ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிறுகீரை கடைதல் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யணுங்கிறத பார்த்துடலாம். நான் புதுசாக மண் சட்டி வாங்கியிருக்கேன், அதில் தான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். புதுசாக மண் சட்டி வாங்கினோன்னா அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவை நான் போட்டிருக்கேன். கீழே லிங்க்கு கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பருப்பு சட்டி யூஸ் பண்ணுறீங்கன்னா எப்போவுமே பருப்பை அதில் போட்டு கழுவாதீங்க. எப்போவுமே ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு பருப்பு போட்டுட்டு அதை கழுவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த சட்டியில் வேக போடுங்க. இப்போ நான் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இப்போ பருப்பு நான் 50 கிராம் எடுத்திருக்கேன். அந்த பருப்பில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி 3 பச்சை மிளகாய் கீறி போட்டிருக்கேன். இது அரைவேக்காட்டில் இருக்கும்போது நான் 3 டைம் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிறுகீரையை அதில் நான் போடுறேன். இப்போ அந்த பருப்பில் போடும்போது ஒரே ஒரு தக்காளி மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதையும் நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, கீரி போட்டால் போதும். ஏன்னா அந்த சூட்லேயே சீக்கிரமாக வெந்துடும். இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பும் போட்டுக்கிறோம். உப்பு போட்டுட்டு கொஞ்சம் ஒரு 1/4 ஹவர் கழித்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கீரை வெந்திருக்கும். தண்ணி எடுத்துகிட்டு அதை நீங்கள் அந்த சட்டியிலே கடைஞ்சிடுங்க. கடைஞ்சிட்டு அதுக்கப்புறமா இந்த சைடு நம்ம ஒரு சாஸ் பேன் வச்சு அதில் தாளிப்பு ரெடி பண்ணுறோம். இப்போ அந்த தாளிப்பில் சின்னதாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன ஆனியன்னு, அதுக்கப்புறமா இடித்து வச்சுருக்கிற பூண்டு யூஸ் பண்ண போகிறோம். அது ரெண்டும் நல்லா பொன்னிறமாக ஃப்ரை ஆகிட்டதுக்கப்புறமா அந்த கீரை கடைசலில் நம்ம இதை போட போகிறோம். பொதுவாகவே கீரைனாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் சிறுகீரை இன்னும் ரொம்ப நல்லாவே இருக்கும் நம்மளுக்கு. இது கூட நீங்கள் பொட்டேட்டோ ஃப்ரை, ஃபிஷ் ஃப்ரை, கருவாடு இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கீரை குழம்புல நீங்கள் வேறு ஏதாவது ஆட் பண்ணுவீங்கன்னா ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் நான் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இந்த தாளிப்பை நம்ம கீரை கடைசலில் தான் ஆட் பண்ண போகிறோம். இதை நல்லா நம்ம கலந்து விட்டுட்டு சூடான சாதத்தில் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும்.